ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் சைனிக் பள்ளியிலேருந்து ரிலீஸ் ஆயிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் 12th பாஸ் பண்ணவங்கலேருந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பெர்மனன்ட் ஜாப் தான். ஜாப் லொக்கேஷன் தமிழ்நாட்டிலே கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் ஒவ்வொரு போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி சேலரி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் வேரி ஆகுது. இதில் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சைனிக் ஸ்கூல், அமராவதி நகர், தமிழ்நாடுலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பர்மனன்ட் ஜாப்பும் கொடுத்துருக்காங்க. அதே போல் கான்ட்ராக்ட் போஸ்டிங்கும் 2 விதமாகவும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. லேபரேட்டரி அசிஸ்டன்ட், டிஜிடி மேக்ஸ், பிஜிடி பிசிக்ஸு, பிஜிடி இங்கிலீஷு, பிஜிடி மேக்ஸ் இந்த போஸ்டிங்லாம் பர்மனன்ட் போஸ்டிங் தான். லேபரேட்டரி அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. 12th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே நீங்கள் 12th ஃபிசிக்ஸை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 to 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த லேபரேட்டரி அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு மந்த்லி சேலரி 25,500 ப்ளஸ் டிஏ அலவன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிஜிடி மேக்ஸ் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் 2 இயர்ஸ் இன்டகிரேட்டட் போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் மேக்ஸில் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதில் 50% மார்க்கும் கேட்டிருக்காங்க. அல்லது நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் மேக்ஸ் எடுத்து படிச்சுட்டு அதில் 50% மார்க் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அது கூட பிஎட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மந்த்லி சேலரி 47,600 ப்ளஸ் அலவன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிஜிடி இங்கிலீஷ் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அதே போல் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இங்கே மாஸ்டர் டிகிரியில் இங்கிலீஷ் வித் 50% மார்க் வச்சுருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு பிஎட்டும் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அல்லது 2 இயர்ஸ் இன்டகிரேட்டட் போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸில் இங்கிலீஷ் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கும் மந்த்லி சேலரி 47,600 ப்ளஸ் அலவன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பிஜிடி ஃபிசிக்ஸு, இதுவும் பர்மனன்ட் போஸ்டிங் தான். ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் ஃபிசிக்ஸு வித் 50% மார்க் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு நீங்கள் பிஎட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் 2 இயர்ஸ் இன்டகிரேட்டட் போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸில் ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி 47,600 ப்ளஸ் அலவன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிஜிடி மேக்ஸு ரெகுலர் பேசிக்ஸில் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வித் பிஎட்டும் கேட்டிருக்காங்க. பேச்சுலர் டிகிரியில் மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா டெட் பேப்பரில் குவாலிஃபை ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் 4 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கிராஜுவேட் கோர்ஸ் மேக்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டிஜிடி மேக்ஸ் ரெகுலர் பேசிக்ஸில் மந்த்லி சேலரி 44,900 ப்ளஸ் அலவன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கவுன்சிலர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் அல்லது போஸ்ட் கிராஜுவேட்டில் சைக்காலஜி அல்லது சைல்டு டெவலப்மெண்ட் அல்லது டிப்ளமோவில் நீங்கள் கரியர் கைடன்ஸ் அண்டு கவுன்சிலிங் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 21 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கவுன்சிலர் போஸ்டிங்க்கு மந்த்லி சேலரி 30,000 வரைக்கும் தராங்க. நெக்ஸ்ட்டு பேண்ட் மாஸ்டர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நாவல் அல்லது ஏர்ஃபோர்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது பொட்டன்ஷியல் பேண்ட் மாஸ்டர் அல்லது பேண்ட் மேஜர், ட்ரம் மேஜர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேண்ட் மாஸ்டர் போஸ்டிங்க்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு மட்டும் 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு மந்த்லி சேலரி அப் டு 40,000 வரைக்கும் தராங்க. நெக்ஸ்ட் போஸ்டிங் ஆர்ட் மாஸ்டர் போஸ்டிங்க்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் ஃபைன் ஆர்ட்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். வித் பெயிண்டிங் ஸ்பெஷலைசேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் கிராஜுவேட்டில் ஃபைன் ஆர்ட்ஸ் அல்லது டிராயிங் அண்டு பெயிண்டிங் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது 4 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸில் படிச்சிருந்தீங்கனாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் 12th பாஸ் பண்ணிவிட்டு 5 இயர்ஸ் ஃபுல் டைம் கோர்ஸ் அல்லது 7 இயர்ஸ் பார்ட் டைம் டிப்ளமோவில் ஃபைன் ஆர்ட்ஸ் அல்லது பெயிண்டிங் அல்லது டிராயிங் அண்ட் பெயிண்டிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கனாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க.
ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்க்கு மந்த்லி சேலரி வந்து 25,000 வரைக்கும் தராங்க. இதில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலர், பேண்ட் மாஸ்டர், ஆர்ட் மாஸ்டர் இந்த போஸ்டிங்கெல்லாம் கான்ட்ராக்ட் பேசிக்ஸில் 3 இயர்ஸ்க்கு செலக்ட் பண்ணுறாங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பர்மனன்ட் ஜாப் தான். இந்த ரெகுலர் போஸ்டிங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, டிசி, கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் இதெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலர் அண்டு கான்ட்ராக்ட் போஸ்டிங்க்குமே ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷன் வந்து ஸ்கூல் கேம்பஸ்லேயே அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பின்ன வந்து மெஸ்ஸும் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இந்த கான்ட்ராக்சுவல் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 இயர்ஸ்க்கு செலக்ட் பண்ணுறாங்க. பின்ன வந்து ஒவ்வொரு 11 மந்த்துக்கும் இடையில வந்து 1 மந்த் வந்து பிரேக் விடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்கூல் வெக்கேஷன் டயத்தில் வந்து உங்களுக்கு பிரேக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 25 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பிக் பண்ணி ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க கேட்டிருக்க டீட்டெயிலாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு ஆகஸ்ட் 25 சென்ட் பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வந்து பின்ன உங்கள் 10th மார்க் ஷீட்லேருந்து உங்களோட ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் எல்லா சர்டிஃபிகேட்டையும் அட்டாச் பண்ணிடுங்க. கேஸ்ட் சர்டிஃபிகேட்டும் பின்ன ஃபீஸ் பே பண்ண ஃபார்மையும் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கவரில் என்வலப்பில் வந்து நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லி போல்டு லெட்டரில் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஜென்ரல், ஓபிசி, எம்பிசி கேண்டிடேட்டு இவங்களுக்கு வந்து 500ம், எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு வந்து 300ம் பே பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கூல் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கிடலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பேஸில் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமு, பின்ன வந்து கிளாஸ் டெமான்ஸ்ட்ரேஷன், இன்டர்வியூ, உங்களோட ஹையர் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து வெயிட்டேஜ் மார்க் அண்ட் மார்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் இங்கிலீஷ், பேசிக் மேக்ஸு, பின்ன உங்களோட சப்ஜெக்ட்லேருந்து டோட்டலாக 100 மார்க்குக்கு கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 33% மார்க் எடுத்தவங்கள தான் நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா உங்கள் சப்ஜெக்ட் நாலேஜ் அண்டு டீச்சிங் ஆப்டிடியூடு, கம்யூனிகேஷன் ஸ்கில்லு பொறுத்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்போ கனெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3rd வீக் செப்டம்பர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பர்மனன்ட் ஜாப் தான். ஜாப் லொக்கேஷன் தமிழ்நாட்டிலேயே கொடுத்துருக்காங்க. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஃபுட் அண்டு அக்கமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.